இதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக அறிவித்த மாதிரி இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னா இந்த கல்வியும் மருத்துவம் மாநில பட்டியலுக்கு வரணும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். அப்பதான் நம்ம சமூக நீதியும் காக்கப்படும், நம்மளுடைய மாநில உரிமைகளும் காக்கப்படும். அடுத்து இதுல என்னன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த 4 இதுல சம்பந்தப்பட்ட 4 மருத்துவக் கல்லூரி இருக்கு. இந்த 4 மருத்துவக் கல்லூரியும் எந்த அரசியல் கட்சியுடைய சார்புடையதுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெரிய ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி பத்தி பேசுறோம், நீங்க பேசுறீங்க, இடஒதுக்கீடு பத்தி பேசுறீங்க, மாநில உரிமைகளை பத்தி பேசுறீங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க கட்சி ஒரு முக்கிய தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு கல்லூரிகள் நடத்தும் பொழுது அவங்க இந்த மாநில இடஒதுக்கீடுக்குள்ள வர வேண்டாம், அந்த 7.5% இடஒதுக்கீடு ஏழை மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டாம், ஃபீஸும் நாம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டாம்னு உங்களுடைய முக்கிய கட்சி தலைவர்கள் நடத்தும் கல்லூரிகள் இந்த மாதிரி விண்ணப்பிக்கிறது எந்த விதத்துல இந்த தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நியாயமா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சி தலைமையிடம் நான் இந்த மேடையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். அப்புறம் இன்னொரு சேவையை நம்ம எம்எம்சி டீன் அவர்கள் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காங்க. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கழிவறைக்கும் முன்னாடி ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை அந்த டாய்லெட்டை பயன்படுத்தும் மருத்துவ பயனாளிகள் அல்லது கூட வர அட்டெண்டர்ஸ் ஒருவேளை அந்த கழிவறை தூய்மை இல்லைன்னா அந்த கியூஆர் கோடை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு சிம்பிளா ஒரே ஒரு கேள்விதான், இந்த கழிவறை சுத்தமாக இருக்கிறதா இல்லையா. சுத்தமா இருக்குன்னா ஆம் போடலாம், இல்லைன்னா நீங்க இல்லைன்னு கிளிக் பண்ணிட்டா உடனடியாக 10 மினிட்ஸ் அந்த கழிவறை சுத்தமாக இருக்கணும். அந்த சுத்தம் பண்ணிட்டு அந்த ரிக்வெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அடுத்த 15 மினிட்ஸ்ல அந்த ஃப்ளோ சூப்பர்வைசருக்கு போகும். அடுத்த 30 மினிட்ஸ்க்கு டீனோட மொபைல் ஃபோனுக்கு கான்ஸ்டன்டா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது கிளீன் ஆகிற வரைக்கும். ஸோ இது ஒரு புதிய முன்னெடுப்பும் நம்ம டீன் எம்எம்சி எடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். நன்றி சார். இல்லை இப்போதான் இது பார்த்தீங்கன்னா இப்போதான் எம்எம்சியில் இந்த பிளாக்ல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். படிப்படியாக இந்த சேவை நம்ம அனைத்து மருத்துவமனைகளுக்கும் நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். ஒரு நிமிஷம் ஒவ்வொன்றா நான் போறேன்.